ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 10th புக்கில் யூனிட் 8 வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 8ல நம்ம கிட்டத்தட்ட யூனிட் 8 நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 7 வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்கணும், பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வந்து அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் அதை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலை. நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் லீவாக இருக்கு. ஓகேங்களா? சரிங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 55வது கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 8 யூனிட்டை முடிச்சிடுங்க. ஸோ அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட இந்த கொஸ்டின் நாங்கள் கவி சக்கரவர்த்தி மற்றும் கவியரசு என்பவர்கள் முறையே அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுறவர் யாருங்க? கவி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா கம்பர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கவியரசு அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து கண்ணதாசன். அப்ப எதுங்க இதுக்கான ஆன்சர்? பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ கவி சக்கரவர்த்தி அப்படின்னா கம்பன், கவியரசு அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறானது எது? ஸோ கொடுக்கப்படுறதுல எது தவறா இருக்குன்னு பார்க்கலாம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். ஓகேங்களா? ஸோ செண்பகப்பூ அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே வளரக்கூடியதா இருக்கும். இது கரெக்ட் தான். ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பிரம்ம கமலம். ஆமாங்க, பிரம்ம கமலம் அப்படின்ற பூ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் மலரக்கூடியதா இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். 12 ஆண்டுகளுக்கு மலரக்கூடியது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, காமனா நம்ம இது வந்து கேள்விப்பட்டிருப்போம். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடியது குறிஞ்சி மலர். ஓகேங்களா? அப்போ மூணுமே கரெக்டா இருக்குங்க. அப்போ எப்படி டி தான் அங்க தவறா இருக்கும் போது, அப்போ 12 ஆண்டு சாரி ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மலரக்கூடியது அப்படின்னா செங்காந்தல்னு கொடுத்துக்கிறோம். இது தவறுங்க. ஏன்னா செங்காந்தல் அப்படின்றது தமிழ்நாட்டோட மாநில மலர், உங்களுக்கு தெரியும். ஸோ செங்காந்தல் வராது. ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மலரக்கூடியது எது வரும்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் வரும். ஓகேங்களா? அப்ப இங்க டி தான் தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் மூங்கில்னு வந்திருக்கணும். அப்ப நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்மக்கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மலரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கூர்வேல் குவைய, என்னதுங்க? கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதான் பரம்பு நாடே, தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என புறநானூறு எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? அப்போ இதுல 2 கொஸ்டின் அடங்கியிருக்கு. இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம். இது புறநானூறுல இடம்பெற்றிருக்குங்க. அப்போ பாரிதான் பரம்பு நாடே, இந்த வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாரி தன் பரம்பு நாடே, பாரி தன் பரம்பு நாடே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரம்பு அப்படின்றது புறநானூர்ல வரக்கூடிய ஒரு இடத்தை தான் குறிக்குது. அதாவது பிரான் மலை, பிரம்பு மலையை தான் வந்து இது வந்து குறிக்குதுங்க. ஸோ இது எந்த மாவட்டத்தை குறிக்குதுன்னு தான் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அப்ப 2 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? 3 கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஸோ இதுல எந்த நூல்னு சொல்லலாம். இதுல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற எந்த மலையை வந்து குறிக்குதுன்னு கேட்கலாம். அப்ப பரம்பு மலையை தான் வந்து குறிக்குது. அது ஒரு ஆன்சர். புறநானூர்ல இருக்குது. இது ஒரு ஆன்சர். எந்த மாவட்டம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இங்க பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, யாப்பின் உறுப்புகள் எத்தனை? ஸோ யாப்போட உறுப்புகள் மொத்தம் எத்தனை? சூப்பர். யாப்போட உறுப்புகள் என்ன வருங்க? எழுத்து, அசை, சீர். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது 6மே வந்து பாத்தீங்கன்னா யாப்பின் உறுப்புகள். அப்ப யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனைங்க? 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது 6மே வந்து பாத்தீங்கன்னா யாப்பின் உறுப்புகள் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது பா 4 வகைப்படும் எனில், பா 4 வகைப்படும் எனில் ஓசை டேஷ் வகைப்படும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, பா வந்து 4 வகைப்படும். நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பா இருக்குங்க. சூப்பர். வெண்பா, ஆசிரியர் பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இது 4 வகைப்படும். அப்போ ஓசைகள் ஒவ்வொரு பாக்கும் ஒவ்வொரு ஓசை விதமாக 4 ஓசைகள் 4 வகைப்படும். ஓகேங்களா? செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஓசை வந்து 4 வகைப்படும். அப்போ பாவும் 4 வகைப்படும், அதனுடைய ஓசைகளும் 4 வகைப்படும். பொறுத்துக. இது ரொம்ப முக்கியங்க. இதுல இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நானும் பாக்குறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க இந்த ஓசைகள் இருந்து. அதனால ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் பாருங்க. வெண்பா. ஸோ வெண்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெண்பா அப்படின்றது என்ன ஓசை உடையதுங்க? வெண்பா அப்படின்றது செப்பல் ஓசை. அப்போ 4. ஆசிரியர்பா, ஆசிரியர்பா அப்படின்றது அகவல் ஓசை. ஆ ஆ அப்படின்ற அந்த புரோனோட ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1. கலிப்பா, கலிப்பா அப்படின்றது என்னதுங்க?
துள்ளல் ஓசை. ஸோ களி சாப்பிட்டா துள்ளி குதிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ களிப்பானா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை. வஞ்சி எப்பவுமே தூங்கி நிற்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வஞ்சி அப்படின்றது தூங்கல் ஓசை. அப்போ 4132 எங்க இருக்கு பாருங்க, சீல இருக்கு பாருங்க. அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ வெண்பானா செப்பல் ஓசை, ஆசிரியர் பானா அகவல் ஓசை, களிப்பானா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகேங்களா? ஸோ இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அகவர்பாவுடன் தொடர்பற்றது எது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அகவர்பாவுடன் தொடர்பற்றது எது? சூப்பர். அகவர்பா எந்த எந்த வெண்பாக்குரியது? ஆசிரியர் பாக்குரியதான் அகவர்பா. ஓகேங்களா? அப்ப இதுல சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இது மூணுமே அகவர்பாக்குரிய நூல்கள். இது மூணுமே எந்த நூல்கள்ங்க? அகவர்பாக்குரியது. ஆனா நாலடியார் மட்டும் எந்த நூல்கள்? வெண்பாக்குரியது. நாலடியாரும் திருக்குறளும் வெண்பாவில் அமைந்தவை. ஓகேங்களா? சோ அறநூல்கள் வந்து மேக்சிமம் வெண்பாவில் அறிந்ததா இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பா அகவர்பாவால் ஆனது. ஓகேங்களா? இதனால நான் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வெண்பா எத்தனை வகைப்படும்? ஸோ நம்ம பார்த்தோம் வெண்பா 4 வெண்பா இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல சரி பால ஒரு வகை தான் வெண்பான்னு பார்த்தோம். அந்த வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, வகுரடை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து எத்தனை வகைப்படுமா? வெண்பா வந்து 5 வகைப்படும். ஓகேங்களா? அப்போ குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, வகுரடை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்கள் 5 வகைப்படும். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து ஆசிரியர் பா எத்தனை வகைப்படும்? அப்ப பாருங்க, நம்ம வெண்பா பால ஒரு வகை வெண்பா, அது எத்தனை வகைப்படும் பார்த்தோம். பால இன்னொரு வகை தான் ஆசிரியர் பா அகவல் ஓசை உடையது. இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. நேரிசை ஆசிரியர் பா, இணைக்குறள் ஆசிரியர்ப்பா, நிலைமண்டில ஆசிரியர்ப்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்ப்பா 4 வகைப்படும். அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர். என்னென்ன ஆசிரியர்ப்பாங்க? நேரிசை ஆசிரியர்ப்பா, இணைக்குறள் ஆசிரியர்ப்பா, நிலைமண்டில ஆசிரியர்ப்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்ப்பாக்கள் எத்தனை வகைப்படுமா? 4 வகைப்படும். ஓகேங்களா? சூப்பர். அடுத்து பார்க்க போறது 9வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆசிரியர்ப்பாவுடன் தொடர்பற்றது எது? இங்க பாருங்க 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஆசிரியர்ப்பாவுடன் தொடர்பற்றது எதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். 1. ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். ஆமாங்க. சோ நீங்க ஆசிரியர் பாவை பொறுத்தவரையிலும் இதுல ஈரசை சீர் தான் வந்து அதிகமா இருக்கும், காய்ச்சீர் குறைவா இருக்கும். ஓகேங்களா? ஆனா வெண்பா அப்படி இல்லைங்க. ஓகேங்களா? இதுல இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வந்து பயின்று வரும். எதுல? வெண்பால. அடுத்து இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். இப்பதான் அதுக்கான ஆன்சரே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா வெண்பால மட்டும்தான் எது பயின்று வரும்னு பாக்குறோம். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பயின்று வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்ப இங்க எது தவறா இருக்கு? பி தாங்க தவறா இருக்கு. ஏன்னா இது வெண்பாவிற்குரியது. ஏன்னா ஆசிரியர் பாவல ஆசிரியர் தலை அதிகமா வரும், வெண்டலை கழித்தலை ஆகிய வந்து அங்கங்க விரைவி வரக்கூடியதா இருக்கும். அப்ப இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை வந்து வெண்பாவிற்குரியது. 3 அடி முதல் எழுதுவோர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். ஆமாங்க. ஆசிரியர் பாவை பொறுத்தவரையிலும் 3 அடியில இருந்து எழுதுறவங்க வந்து எவ்வளவு மனநிலையில் இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க எழுதிக்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆசிரியர்பா டேஷில் முடிவது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆசிரியர்பா அப்படின்றது ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரியர்பா எப்படி முடியும்? ஏகாரத்தில் முடியக்கூடியதா இருக்கும். இதே வெண்பாவா இருந்தா நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பாட்டுல முடியக்கூடியதா இருக்கும். ஈற்றுச்சீர் வெண்பால. ஓகேங்களா? ஆனா ஆசிரியர் பால வந்து பார்த்தோன்னா ஏகாரத்தில் முடியக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க ஏர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை வெண்பாவிற்குரியது. இதான் அங்க தவறா இருக்கு. அடுத்து பொறுத்துக. இதுவும் ரொம்ப முக்கியங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நல்லா பார்க்கலாம் பாருங்க. இருவர் மட்டுமே உரையாடுவது போன்ற ஓசை. இருவர் மட்டுமே உரையாடுவது போன்ற ஓசை என்ன ஓசைங்க? செப்பல் ஓசை. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா தான் இருக்கு. சோ 2 பேர் மட்டுமே பேசிக்கிறா போல கான்வர்சேஷன் இருக்கக்கூடிய அந்த ஓசை வந்து பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை. சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை. அதாவது சொற்பொழிவு என்னதுங்க? ஒருத்தர் பேசுவாங்க, மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க. அதான் சொற்பொழிவு. அப்ப அதுனா ஓசை? அகவல் ஓசை. அப்ப 2. தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது. ஓகேங்களா? சோ திடீர்னு தாழ்ந்து வரும், அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுங்க? உயர்ந்தும் வரும். ஓகேங்களா? எப்படி ஒரு கண்ணுக்குட்டி வந்து சும்மா நின்று திருப்பி துள்ளி குதிக்கும், சும்மா நின்று துள்ளி குதிக்குமோ அதே போல துள்ளி துள்ளி குதிக்கிற ஓசை தான் குறிக்கும். அப்ப இது வந்து துள்ளல் ஓசை. தாழ்ந்தே வருதல், படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி தாழ்ந்தே வரக்கூடிய ஓசை வந்து பாத்தீங்கன்னா
தூங்கல் ஓசை. அப்போ இங்க எல்லாமே நேருக்கு நேரா தான் இருக்குது. ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பண்ணா செப்பல் ஓசை. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை வந்து அகவல் ஓசை. தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. தாழ்ந்தே வருவது தூங்கல் ஓசை. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன் நான். இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த கிளாஸ் எடுக்கிறது எந்த ஓசையில வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிளாஸ் எடுக்கிறது எந்த ஓசையில வரும் அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க. தயவுசெய்து யாரா தூங்கல் ஓசைன்னு போட்டு போறீங்க, அதை தவிர்த்து கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இது சும்மா ஒரு கொஸ்டின், ஒரு இதுக்காக. ஓகே, நம்ம 10 கேள்வி பார்த்துட்டோம். இது ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் வேகமா. ஸோ இதுல தவறானது இதுல வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில்னு வந்திருக்கணும். இதுல புறநானூறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பு மலையை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பரம்பு மலையை வந்து குறிக்குது. யாப்பின் உறுப்புகள் வந்து 6. ஓகேங்களா? 6 நம்ம அங்கேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? யாப்பின் உறுப்புகள் எழுத்து, சீர், தலை, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு பார்த்தோம். பா 4 வகைப்படுனா ஓசையும் 4 வகைப்படும். இதுல பொறுத்துக்கனா வெண்பா அப்படின்றது செப்பல் ஓசை, ஆசிரியர்பா அப்படின்றது அகவல் ஓசை, கலிப்பா அப்படின்றது துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அகவரப்பாவுடன் தொடரற்றது நாலடியார். ஏன்னா நாலடியார் வெண்பாவிற்குரியது. வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா வெண்பா வந்து 5 வகைப்படும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குரடை வெண்பா. ஆசிரியர்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியர்பா, இணைக்குரல் ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா. ஆசிரியர்பாவுடன் தொடர்பட்டத்துல இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வந்து வரக்கூடியது வெண்பாவிற்கு. இதுதான் தவறா இருந்தது. அடுத்து இதுல பொறுத்துக்களை எல்லாமே நேருக்கு நேரா இருந்தது. 2 பேர் பேசுறது செப்பல் ஓசை, சொற்பொழி ஆற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை, தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை, தாழ்ந்து வருவது தூங்கல் ஓசை. சோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க. யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யாப்பதிகாரம் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.